78வது சுதந்திர தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனைகள் படைத்த காவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல எனது அரசு எடுத்த முயற்சிகள், நிறைவேற்றிய திட்டங்கள், செய்து முடித்த மற்றும் செயல்படுத்தப்பட உள்ள பணிகளில் சிலவற்றை காலத்தில் அருமை கருதி உங்கள் முன்னே வைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் சுதந்திரமாக, பாதுகாப்பாக, வளமாக, நலமாக வாழ்வதற்கு உகந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதை கடமையாக கொண்டு எனது அரசு செயலாற்றி வருகிறது. காவல்துறையின் ஆயுதப்படை பிரிவினர்களை தொடங்கினார்கள். காவல்துறையின் போக்குவரத்து அடுத்ததாக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர் அணியினர் மகாராஷ்டிரா கலைஞர்களை தொடர்ந்து ஆரம்பி போட்டி அடுத்ததாக மேகாலயாவின் பாரம்பரியமான நடனத்தை இப்போது காண்கின்றோம். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள் தோறும் மூவர்ணம் என்ற நிகழ்ச்சியை நடத்துமாறு பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைமை அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகன கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி, மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன், மாநில துணைத் தலைவர் பழனி, விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினரும் ஆந்திர மாநில விவசாய அணி மற்றும் பாரதி மோகன், விவசாய அணி மாநில தலைவர் ராமு, பட்டியல் அணி மாநில தலைவர் விஸ்வமோகன், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், விஷால், விவசாய அணி மாநில செயலாளர் பலராமன், மாவட்ட பொறுப்பாளர் அங்குதாஸ் உட்பட பாஜக மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் அரியாங்குப்பம் தீர்க்க சுமங்கலி திருமண மண்டபம் அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு தவளக்குப்பம், குருமாம்பாக்கம் வழியாக கன்னிக்கோவில் வரை சென்று பொதுமக்களிடையே இல்லங்களுக்கு வரும் தேசிய கொடியை ஏற்றுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். என்னுடைய மாநில துணைத் தலைவர் பழனி அவர்களுக்கும், மாநிலத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்பு நண்பர் அமாவாசை அவர்களுக்கும், நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலிதேவன் அவர் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். 78வது ஆண்டு சுதந்திர தின விழா தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான், சிவ சண்முகம், தர்மராஜ், சரவணன், தமிழ்நாடு ஸ்டேட் இன்சார்ஜ் எனாமுல் ஹசைன், வட்டார காங்கிரஸ் தலைமையில் தலைவர் ஆறுமுகம், வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜான் மரியநாதன், சாகுல் ஷஃபி, ஒர்லேன்பேட்டை இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சுஹைப், வட்டார காங்கிரஸ் தலைவர், சிறுபான்மை தலைவர் ரஷீத் ஆகியோர் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு வழங்கினர்.
ಗೊತ್ತಲ್ಲ ಮಡಗಿತ್ತಲ್ಲ இதேபோல் நகர தந்தை ஏதுவார் குபேரன் நினைவு நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏதுவார் குபேரன் குடும்பத்தினரும் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் துணை வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் இந்திய செஞ்சிலுவை சங்கம் கிளை, வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்றம், வில்வம் ஃபவுண்டேஷன் இணைந்து 78வது இந்திய சுதந்திர தின விழா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஜவஹர் பள்ளி தாளாளர் மற்றும் மாணவ மாணவிகள், சங்கர்ஸ் வித்யாலயா பள்ளி மாணவ மாணவிகள், வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கட்டாரு தேசிய கொடியேற்றினார். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் புவனேஸ்வரி, தாசில்தார் சேகர், துணை தாசில்தார் நித்யானந்தன், செஞ்சிலுவை சங்கத்தின் சேர்மன் லட்சுமிபதி வெங்கடேசன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, பென்சில், இனிப்பு ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் கலெக்டர், தாசில்தார், துணை தாசில்தார் மற்றும் பள்ளியின் தாளாளருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. ஆன்மீக பணியாற்றிய பாஸ்கரன், பொது சேவை விழிப்புணர்வு விருது கலியமுருகன், வில்லியனூர் விஏஓ மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆஷா பணியாளர் மற்றும் ANM ஆகியோருக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன் ஆகியோர் செய்திருந்தனர். வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்றம் செயலர் வெங்கடேசன் நன்றி கூற விழா நிறைவுற்றது. எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் சாஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி, தொகுதி தலைவர் அய்யனார் ஏற்பாட்டில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் முத்தாலு, முரளி, சிவசங்கர், பாஜக கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், மகளிரணி, இளைஞரணி, பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் ஜவஹர் நகரில் உள்ள கோபி பிரதர்ஸ் சார்பில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜவஹர் நகர் பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள், கோபி பிரதர்ஸ் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் தேசிய கீதம் வாசிக்கப்பட்டது. எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா கடலூர் ரோடு நயினார் மண்டபம் பேருந்து நிறுத்தும் இடத்தில் பாஜக நிர்வாகிகள் ஏற்பாட்டிலும், அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு புதிய சிறகுகள் இளைஞர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பாரத தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மற்றும் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் தியாகங்களை நாளில் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவோம் என்றார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு இனிப்பு, நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் பாரத மாதா படம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இதேபோல் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் பள்ளி மாணவர்களை வைத்து கொடியேற்றினார். மூத்த தொழிற்சங்க தலைவர் ஸ்ரீ கந்தசாமி மற்றும் கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குநர் ஸ்ரீகுமரன், பட்டம்மாள் நகர் பகுதி தலைவர்கள் ஆனந்தன், பலராமன், தாமோதரன் மற்றும் ஸ்வச் பாரத் தூய்மை பணியாளர்கள், பெண்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தேச தலைவர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்த பாரத மாதா திருவுருவப் படத்திற்கு மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. உலக திருக்குறள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு நடைபெற உள்ளதாக துணைத் தலைவர் சந்திரமௌலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகத்திற்குள் மையம் சார்பில் மாபெரும் திருக்குறள் மாநாடு மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு அக்டோபர் மாதம் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது.
வேல்ராம்பட்டு வைஸ்மேன் பள்ளியில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 133 அடி திரை சீலையின் 1330 திருக்குறள் எழுதும் நிகழ்வு, 30 மணி நேரம் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு, கட்டுரை அரங்கம், கவியரங்கம், சிறுகதை அரங்கம், திருவள்ளுவர் ஓவியம், 13 அடி உயரத்தில் வரைதல் மற்றும் 1330 நபர்கள் 1 நிமிடத்தில் 10 திருக்குறள் ஒப்புத்தல் நிகழ்வு ஆகியவை நடைபெற உள்ளது என தெரிவித்தார். மேலும் திருக்குறளை சார்ந்த நடனம், பாடல், நூல் வெளியீட்டு விழா மற்றும் பட்டிமன்றம் போன்ற நிகழ்வுகளும் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும், மேலும் கவிதைகள், சிறந்த கட்டுரைகள், சிறுகதைகள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன என தெரிவித்தார். தமிழ் சங்க செயலாளர் ஆசிரியர் செல்வமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்வு அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வாகவும் இதை நிகழ்த்துவதற்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம். துணியில் திருக்குறள் எழுதும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அப்புறம் 33 மணி நேரம் திருக்குறளை நிறுத்தாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். முற்றோதல் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் திருக்குறள் பற்றிய கட்டுரை அரங்கம், திருக்குறள் பற்றிய கவியரங்கம், திருக்குறள் பற்றிய சிறுகதைகள் அரங்கம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரங்கத்தில் எல்லாமே தொடர்ச்சி ஒரே நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். 1330 நபர்கள் 1 நிமிடத்தில் 10 திருக்குறளை ஒப்புவிக்கும் நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கிறது. 133 மாணவர்கள் திருவள்ளுவர் வேடம் அணியும் நிகழ்வு, உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் விதத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காரைக்கால் காமராஜர் அரசு வளாகத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று இவ்வளாகத்தில் மூத்த அரசு அதிகாரிகள் தேசிய கொடியேற்றி வைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்களை சிறப்பிக்கும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜர் வளாகத்தில் அமைந்துள்ள மையத்திடலில் தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். சுதந்திர தினத்தன்று தூய்மை பணியாளருக்கு கிடைத்த கௌரவம் சக தொழிலாளர்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பணி நிறைவு காலத்தில் தமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய வாய்ப்பு என தூய்மை பணியாளர் சரோஜா தெரிவித்தார். இந்த மகிழ்ச்சி எனக்கு என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளோ சந்தோஷங்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கேன். இந்த மகிழ்ச்சி ரொம்ப நான் நினைக்கக்கூடாத மகிழ்ச்சி. எனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் நான் என்றைக்கும் இது அடைஞ்சதில்லை. நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற நேரத்தில் இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. இதேபோல் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாஜக சார்பில் சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துறை தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாநில துணைத் தலைவர் அருள்முருகன், மாநில செயலாளர் அமுதாராணி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவானது காரைக்கால் புறவழி சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமாதான சின்னமான புறாக்களை அமைச்சர் ஆட்சியர் பறக்க விட்டனர். சுதந்திர தின உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் உதவித்தொகை, கல்வி பயிலும் பெண்களின் பெற்றோர்களுக்கு வாய்ப்பூதியம் மற்றும் முழு கல்வி உதவித்தொகை திட்டம், பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், ஏழை பெண்கள் திருமண உதவி தொகை திட்டம், கலப்பு திருமண உதவி திட்டம், ஏழை ஆதி திராவிடர் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவித்தொகை திட்டம், ஈமச்சடங்கு உதவி திட்டம், தொடர் நோய் சிகிச்சைக்கு உதவி திட்டம். மோடி அவர்களுக்கு நிகரில்லை. மனிதநேய சங்கிலியால் கோர்த்து
இதேபோல் திருநள்ளாறு தொகுதி பாஜக அலுவலகத்தில் பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக பாரத மாதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம், திருநள்ளாறு தொகுதி பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் கீழ்சிவரி கிராமத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு கீழ்சிவரி கிராமம் அருகே பிரம்மதேசத்தில் செயல்படும் மதுக்கடைக்கு மூடுவதற்கு மரக்காணம் தாலுகா அலுவலகத்தில் கீழ்சிவரி கிராமம் இணைக்கப்பட்டுள்ளதை திண்டிவனம் தாலுகாவுடன் இணைக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 30% இடஒதுக்கீடு கிடைத்தது, 26 தான் கிடைக்கும் என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மதுக்கடைகளை மூடுவதற்கு ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும், தேர்தல் அரசியலை மட்டும் பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயம் பாமகவிற்கு ஆதரவு கொடுத்தால் தலித் சமுதாயத்தை முதலமைச்சராக ஆக்குவோம், தலித் சமுதாயத்தினை சார்ந்தவர்கள் 1998ஆம் ஆண்டிலேயே மத்திய அமைச்சராகியது பாமக தான் என்றும், திமுக 1999 தான் பட்டியலின சமுதாயத்தினருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார்கள் என்றும், மத்திய அரசு 2026ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள், அதற்கு முன்பாக சர்வே எடுக்க வேண்டும், மாநில அரசை வலியுறுத்தி வருகிறோம், மத்திய அரசை கணக்கெடுப்பு நடத்த நாங்கள் வலியுறுத்துவதாகவும், அரசியல் காரணத்திற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் உள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. மீண்டும் சொல்கின்றேன் முதலமைச்சரிடம், தயவு செய்து இந்த தலைமுறைகளை காப்பாற்றுங்கள். இல்லை காலங்காலமாக உங்கள் பேர் கருப்பில் எழுதப்படும். ஏன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறி இருக்கிறது. ஏன்னா போதை அங்கங்கே இந்த கஞ்சா, இந்த காக்கைன், ஹெராயின், அபின், LSD, ஆம்ஃபிட்டமின், ஃபென்டனைல் எல்லாமே கிடைக்குது. அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குது எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது. ஆனால் நடவடிக்கை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகலாம். எந்தெந்த பகுதியில் இருக்குதோ அந்த DSP 2 DSP சஸ்பெண்ட் பண்ணுங்கள். மாவட்டத்தில் அதிகமாக இருந்தால் 2 SPயை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். தானாக நடக்கும், தானாக கட்டுப்படுத்துவாங்க. வானூர் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான ஆணை வழங்கும் விழா வானூரில் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட கலெக்டர் பழனி தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பொன்முடி பங்கேற்று வானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 377 பயனாளிகளுக்கு ரூபாய் 13,34,20,000 மதிப்பீட்டில் வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி, கூடுதல் கலெக்டர் ஸ்ருதஞ்சய் நாராயணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி, துணை சேர்மன் பருவ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி, கோட்டகுப்பம் நகர்மன்ற சேர்மன் ஜெயமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர்கள் புவனேஸ்வரி ராமதாஸ், காமாட்சி விஜயரங்கன், வானூர் PTOக்கள் கார்த்திகேயன் தேவதாஸ் மற்றும் செயலாளர்கள் முரளி ராஜு உட்பட பலருடன் இருந்தனர். அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி அருமாத்தபுரம் கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. உடற்கல்வி ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்க சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ஷாம் சுந்தர், ஓவிய ஆசிரியர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி GN பாளையம் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ரவிச்சந்திரன், விமல், மரிய ஜோசப் மற்றும் ஆஷா பணியாளர்கள் தேஜா, காமாட்சி, அம்சா ஆகியோர் செய்திருந்தனர்.
கொசுக்களை அழிப்போம், தடுப்போம் தடுப்போம். எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் நடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மேலும் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை பற்றி மாணவ மாணவிகள் சொற்பொழிவு ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் நோயலா செபஸ்டின் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இதேபோல் பாகூர் கிழக்கு வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. தேசிய கொடியினை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வேல்முருகன் ஏற்றினார். பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் சுதந்திர தின விழா போட்டியும் பரிசளிப்பும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினருக்கு அன்பழகன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியின் முதல்வர் நாகலட்சுமி ஹரிஹரன் செய்திருந்தார். தமிழ் தேசிய பேரியக்கம் மக்கள் சந்திப்பு பரப்புரை முதலியார்பேட்டை அஞ்சலகம் அருகில் நடைபெற்றது. நிகழ்விற்கு தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேல்சாமி தலைமை வகித்தார். தோழர்கள் ஆறுமுகம், முருகவேல் முன்னிலை வகித்தனர். தமிழர் களம் அமைப்பாளர் அழகர் புதுச்சேரி சிக்கல்கள் குறித்தும் காலத்தின் தேவை கருதி பரப்புரையை முன்னெடுத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தை வாழ்த்தியும் பேசினார். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேசிய இன உரிமைகள், புதுச்சேரி மன்னன் மைந்தர்கள் உரிமை பறிக்கப்படுவதை குறித்தும் விளக்கி பேசினார். தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். தோழர் பெருமாள் நன்றி கூறினார். வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் தேவஸ்தான ஆடிப்பெருவிழாவை முன்னிட்டு உபயதாரர்களால் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் உபயதாரர்கள் சான்றோர் குல மரபினர் சார்பில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து சன்னதியில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து மாடவீதி வழியாக சுவாமி வீதி உலா நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் நிகழ்ச்சியில் கிராமிய பேரவை தலைவர் சாமிநாதன், பொறுப்பாளர்கள் சங்கர், ஜெயராம், பாபு, குருமூர்த்தி, காமராஜ் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் கோவில் திருப்பணி குழுவினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம் இலுப்புத்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு 48ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனாக காட்சியளித்த அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ணமலர்களால் உற்சவர் அம்மன் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனாக அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காட்டப்பட்டன. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.